ஆத்மாவை பற்றி புத்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பாலி மொழி, அவரோட மொழி பாலி மொழியில வந்து ஆத்மாக்கு பேர் வந்து ஆத்தா அப்படின்னு சொல்றாரு. ஆத்தானா நம்ம ஊர்ல அம்மா அப்படின்னு அம்மா, சொல்லுவாங்க. கரெக்ட், நீங்க சொன்ன கரெக்ட். அப்போ அம்மானா இப்போ அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்றாருன்னா, இப்போ ஆத்மா அப்படின்னு உள்ள ஏதோ ஒரு பேய் மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஆத்மாவை தூக்கி இன்னொருத்தவங்க கொடுக்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆத்மாவை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அதுதான் வந்து அந்த ஆத்தா அப்படின்னு. நீங்கள் வந்து இந்த உடம்பை வந்து ஆத்மான்னு சொல்லுவீங்களா, இல்லை இந்த மனது ஆத்மான்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து நம்ம உணர்ச்சி இருக்குது அந்த உணர்ச்சியை வந்து ஆத்மான்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதையும் பார்வை ஆத்மான்னு பார்வை ஆத்மான்னு சொல்லுவீங்களா, ஸ்மெல் ஆத்மா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ வந்து கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு பிரம்ம இது, அதாவது பிராமணன்றது பிரம்ம இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மன் தான் படைத்தார் அப்படின்னு சொன்னோம். அப்புறமா என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் காலம் கழித்து என்ன ஆகுதுன்னா, ஆதிசங்கரர் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பிரம்மனை ஒதுக்கிட்டு பிரம்மம் அப்படின்னு கொண்டு வராங்க. பிரம்மம் கான்செப்ட், கோட்பாடு வந்து பிரம்மன் வந்து பிரம்மம்ன்றது. பிரம்மம்னா என்னென்னா நேச்சருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஆத்மா அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து அழிக்க முடியாது. அதே மாதிரி புத்த இதில் என்னென்னா, அடுத்த பிறப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து திரள் என்று சொல்கிறார். அக்கறைக்கு போகின்ற மனது தெளிவாக இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அக்கறை தாண்டி தள்ளி போயிட்டே இருக்கும். மனது எவ்வளோ தெளிவாக இருக்குதோ அக்கறை நம்ம பக்கத்தில் வரும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயரிகர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்த துறவியான சமண அரிய பிரம்மா அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லா மதங்களுமே இந்த ஆத்மாங்கிற விஷயத்த திடமாக நம்பும் பொழுது, புத்த மதம் மட்டும் ஆத்மா இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்கல்ல, அது எப்படிப்பட்டது சார்? அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதான் ஓகே. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆத்மாவை பற்றி புத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். புத்தருடைய அதான் பாலி மொழி, அவரோட மொழி பாலி மொழியில் வந்து ஆத்மாக்கு பேர் வந்து ஆத்தா அப்படின்னு சொல்கிறார். ஓ ஆமாம், ஆத்தானா நம்ம ஊரில் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நீங்கள் சொன்ன கரெக்ட். அப்போது அம்மானா இப்போது அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம அதாவது ஆத்தாக்கு அர்த்தம் வந்து இப்போ நம்ம உடம்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சொந்தம். அதனால தான் ஆத்தான்னு சொல்கிறோம். அம்மா ஒரு 10 மாதம் செவந்து பெற்றனால நம்ம வந்து அவங்களுக்கு கடன் பெற்றிருக்கோம் நம்ம வாழ்நாள் முழுவதும். ஸோ அதனால் வந்து நம்ம அதாவது நம்ம உடம்பு யாருக்குங்க சொந்தம்னா ஆத்தாவுக்கு சொந்தம். ஆத்தானா என்ன உடைமை, அவங்கக்கிட்டேருந்து தான் வந்திருக்கோம். அது உடைமைன்னா என்னது? இப்போ அம்மா சொல்லலாம், என் உடம்பு இதுன்னு பையனை பொண்ணையோ பார்த்து சொல்லலாம் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உடைமைன்னு புரியுதுங்களா, அந்த ஆங்கிலத்தில் வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அப்படின்னு சொல்லலாம். பிலாங்கிங், இது என்னுடையது, இது அவங்களுடைய உடைய அப்படின்ற அந்த வார்த்தை வந்து, அந்த வார்த்தையை தான் புத்தர் வந்து ஆத்தா என்று சொல்கிறார். ஆத்தா இல்லை உடைமை. இப்போது நம்ம முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆத்மா அப்படின்னு உள்ள ஏதோ ஒரு பேய் மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா, இந்த ஆத்மாவை தூக்கி இன்னொருத்தவங்க கொடுக்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, இல்லை சொல்ல முடியாது உங்கள் ஆத்மாவை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து அந்த ஆத்தா அப்படின்னு புத்தர் சொல்கிறார். ஸோ அந்த ஆத்தா வந்து இப்போ நம்ம வந்து அதாவது புத்த இது வந்து என்ன அப்படின்னா அனாத்தா, அன்கூட்டல் ஆத்தா. ஆத்தா இல்லை, ஆத்தானா என்ன, உடைமை ஏதும் இல்லை. உடைமைனா இப்போது புத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது புத்தர் கேள்வி கேட்குறாரு ஒரு இதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த உடம்பு தான் ஆத்மாவா அப்படின்னா கேட்குறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, இது வந்து ஆத்மா நமக்குள்ளே இருக்கா என்னன்னு கேட்குறாரு. அப்போ கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த உடம்பை வந்து ஆத்மான்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறாரு. இல்லை இந்த மனது ஆத்மான்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து நம்ம உணர்ச்சி இருக்குது, இப்போ இந்த உணர்ச்சியை வந்து ஆத்மான்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதையும் இப்போ இந்த இது என்ன சொல்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்வை ஆத்மான்னு சொல்லுவீங்களா, ஸ்மெல் ஆத்மா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ வந்து கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு பாகம், இதெல்லாமே ஆத்மா கிடையாது. அதாவது நிறைய மதங்களில் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஆத்மா என்று ஒரு பூதம் மாதிரி பூந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு உடம்புல இருக்குது,
அந்த உடம்பு அழிஞ்ச உடனே இன்னொரு உடம்புக்கு போயிடும். இன்னொரு பிறப்பு இல்லை தோன்றல் அப்படி போயிட்டே இருக்குது. புத்த இதில் வந்து அதாவது இறப்பு தோன்றல் இருக்குது, பிறப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்மனண்ட்டான ஆத்மா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது. இப்போ பெர்மனண்ட்டான ஆத்மா அப்படின்னாக்கா அதாவது எப்படின்னா புத்த இதில் வந்து அந்த மூன்றாவது பொருள் அப்படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவதுன்னா என்னென்னா மனது, உடம்பு, மற்ற மதங்களில் ஆத்மா அப்படிங்கிறாங்க. தமிழில் வந்து தமிழில் வந்து என்னது தமிழில் வந்து அது மாதிரி ஆத்மா தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்றாவது இதை வந்து புத்தர் வந்து ஏற்றுக்கல. அதாவது புத்தர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் போல், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த இப்போ டைப் அடிச்சுன்னா அது ஓடுது இல்லைங்களா. அப்போது பழைய பிறப்புலேருந்து ப்ரோக்ராம் வந்து இப்போ வருது. பழைய ப்ரோக்ராமினுடைய ரிசல்ட் வந்து நம்ம உடம்பு, மனது இந்த மாதிரி வருது. அதனுடைய பண்புகள், அதாவது அந்த என்ன சொல்ல சிலவங்க அதான் ஒவ்வொருத்தவங்களுடைய குணாதிசயங்கள் இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா பழைய ப்ரோக்ராம் ஒரே ப்ரோக்ராம் தான். அதில் வந்து நிறுத்தம் கிடையாது. அதாவது சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சில மதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்குனதுக்கப்புறம் அவங்களுக்கு உணர்ச்சி கிடையாது, அப்போ அவங்க இறந்துட்டதா சமானம், காலையில் எந்திரிக்கும் போது திரும்ப பிறந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி வந்து ஏனென்றால் நடுவில் வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது என்று அவங்களுக்கு தெரியாது, தூங்கும்போது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் வந்து புத்த இதில் வந்து என்னென்னா, புத்த இதில் வந்து அந்த இதுக்கு போனோன்னா பவங்கா, அதாவது ஒரு வைப்ரேஷன் மாதிரி உள்ளே இருக்கும். பாவ அங்கம், பாவம்னா உயிரின் ஆற்றல், அப்படி அங்கம் அது அப்படி வந்துட்டே இருக்கும். சரி, இப்போது அந்த அனாத்தாவுக்கு போவோம். அனாத்தா இப்போது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மற்ற மதங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 டைப் ஆத்மா எடுத்துக்கிறாங்க. 2 டைப் ஆத்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புத்த இதில் வந்து புத்த இதில் வந்து பிரம்ம இது, அதாவது பிராமணன்றது பிரம்ம இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பிரம்மன் தான் படைத்தார் அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் காலம் கழித்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆதிசங்கரர் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மன் தேவை கிடையாது, பிரம்மனை ஒதுக்கிட்டு, பிரம்மனோட கோயிலெலாம் அடிச்சு, அதாவது பிரம்மனை ஒதுக்கிட்டு பிரம்மம் அப்படின்னு கொண்டு வராங்க. பிரம்மம் கான்செப்ட், கோட்பாடு வந்து பிரம்மன் வந்து பிரம்மம்ன்ற, பிரம்மம்னா என்னென்னா நேச்சருங்க அப்படிங்கிறாங்க. அதுவாக வந்தது, இப்போ நேச்சர் வந்து அதுவாக வந்தது, பிரம்மன் வந்து உருவாக்கணும்னு தேவை கிடையாது, தோற்ற வைக்கணும்னு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரம்மனை ஒழிச்சு கட்டிட்டு பிரம்மம்னு கொண்டு வரான். அப்போது பிரம்மம்னு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மற்ற மதங்களில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்குள்ளே ஏதோ ஒரு ஜீவன் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியே, அதுதான் பார்க்குது, அதுதான் கேட்குது, அதுதான் செயல்படுத்துது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு. ஸோ அப்போ வந்து இந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆத்மா பிரம்மம் கூட சேரணும். பிரம்மன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஆளை பிரம்மனை குறிக்க மாட்டாங்க. முன்னாடி பிரம்மனை குறிச்சிட்டு இருந்தாங்க. ஆதிசங்கரர் தான் வந்ததுக்கப்புறம் 800 கிபியில் நம்ம வந்து இங்கே காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி வந்து அந்த தலையாட்டி பொம்மைலாம் இருக்குமே, என்ன ஊர், தஞ்சாவூருக்கு தான் வந்தார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மனை எடுத்துட்டு கொண்டு வராங்க. அப்போது இந்த ஆத்மா வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறார். இது வந்து அங்கே போய் இணையணும், எங்கே பிரம்மன் கிட்ட போயிட்டு அதான், அதாவது பிரம்மம் கிட்டே போய் இணையணும், பிரம்மன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் தேவை, பிரம்மம் கூட போய் இணையணும், அது ரெண்டும் இணையணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து துவைத்தம்னு சொன்னார். துவைத்தம்னா இரட்டை, இது வேற, ஆத்மா வேறங்க, இது என்ன சொல்கிறது, பிரம்மம் வேற, அதாவது பரமாத்மா, பிரம்மம் இல்லைன்னா பரமாத்மா அப்படின்றது. ஸோ இது ரெண்டையும் அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, அப்புறமா இது ரெண்டுமே வேண்டான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறார். ஜீவாத்மாவும் ஆத்மாவும் அதனுடைய பார்ட்டு தான், அதனுடைய அங்கம் தான். இது நம்ம எந்த முயற்சியும் தேவை கிடையாது. இப்போ ஆதிசங்கரர் சொன்னது என்னென்னா, அத்வைத்தா, கூட்டல் துவைத்தா அப்படின்னா என்னென்னா, இரட்டை இல்லைன்றார். அப்படின்னா என்ன, ஒரே இதுதான். இப்போ நம்ம ஆத்மா வந்து அதனுடைய பார்ட்டு தான், அதனால் வந்து ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற. ஸோ இது வந்து நம்ம அதான் இந்து கண்ணோட்டம். அப்போ வந்து நம்ம இதில் என்ன சொல்கிறோம்னா, அப்படி ஆத்மா அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து அழிக்க முடியாது.
அதே மாதிரி புத்த இதில் என்னென்னா பிறப்பு, அதாவது அந்த அந்த என்ன சொல்கிறது, இப்போ என்னது அடுத்த பிறப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து திரள் என்று சொல்கிறார் புத்தர். திரள்னா என்னென்னா புத்த இதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன கட்டமைத்திருக்கோமோ கட்டமைப்புனா என்ன சொல்ற என்னென்ன வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க வந்து அன்பாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை இன்னொருத்தவங்க வந்து கோபமாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த பிறப்பில் ஒரு சிங்கமாக பிறக்கலாம். ஒரு அன்பாக இருக்கவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அன்பான ஒரு ஒரு என்ன ஒரு வாத்தா பிறக்கலாம், இல்லை வந்து மயிலாக பிறக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 பண்புகள் தான் அவங்கள டிசைட் பண்ணுது பிறப்பை. ஸோ அது எப்படி இப்போ வருது அப்படிமா அந்த சைடில் வந்து திரண்டு அந்த இதெல்லாமே சேர்ந்து இந்த பிறப்புக்கு வருது. திரள்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து கர்ப்பப்பையில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அது என்ன சொல்கிறது, அந்த அந்த குழந்தை கரு வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 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 சின்ன ஒரு இரத்த துகள் மாதிரி தெரியும் மைக்ரோஸ்கோப்பில். அப்போது அந்த இரத்த துகள் மாதிரி தெரிகிறது தான் வந்து திரண்டு வருது. திரண்டுருச்சு. ஃபஸ்ட்டு திரண்டு இருக்காது. திரண்ட உடனே அதுக்கப்புறம் அதில் உயிர் வரும். ஸோ அந்த திரள். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் அது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம அது வந்து அப்படியே தான் வரும். ஏன்னா பண்பு ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதான் அனாத்தா. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம முந்தி வந்து த்ரீலக்ஷணம்னு ஒன்று பார்த்துருக்கோம் நம்ம. அனிச்சா துக்க அனாத்தா அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இந்த இது எல்லாமே மாறக்கூடியது, நிச்சயம் இல்லை, அது எல்லாமே வந்து சேஞ்சிங் அப்படின்னு சொன்னோம் நம்ம. அதே மாதிரி துன்பங்கள் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனாத்தா அப்படின்றது ஒன் ஆஃப் தி புத்த இதுபடி பார்த்திங்கன்னா இந்த அனாத்தா அப்படிங்கிறது வந்து அந்த அக்கறைக்கு போகக்கூடிய வழி, ஒன் ஆஃப் த வழி. இப்போது அந்த 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 டோரை திறந்த உடனே என்னென்னா அந்த மோட்சம் கிடைக்கும். ஆத்தா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெர்மனெண்ட்டு. அதாவது ஆத்தா அழிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா பெர்மனெண்ட்டாக இருக்காங்க. பெர்மனெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து அக்கறை போகவே முடியாது. மாறக்கூடியது தான் வந்து அக்கறைக்கு போகும். அக்கறைக்குனா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற உலகம் பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட்பாட்டு உலகம். கோட்பாடுன்னா என்ன, பேர், ஒன்றுக்கும் பேர். இது சூரியனுங்க, இதுங்க, இப்படின்னு பேர். இது வந்து லைட்டு, இப்படி பேர், கேமரா, இப்படி பேர் வச்சுருக்கோம். ஒரு குழந்தை பிறந்தாலும் பேர் வைக்கிறோம். ஸோ அக்கறையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கறையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அக்கறைக்கு போனவங்களை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கேள்வி வருது. இப்போ புத்தர் போயிருக்காருன்னா புத்தர் அங்கே இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு தான் பொருத்தமானது. அந்த அக்கறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்களா இல்லையான்றது, ஏன்னா கோட்பாடு, அதாவது ஒரு வரமுறை வைத்து சொல்லும்போது தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சூரியன் இருக்கா அப்படின்னு பார்த்தா தெரியணும் சொன்ன மாதிரி. ஸோ ஓகே. அதே மாதிரி வந்து நம்ம அதான் அந்த உலகத்துக்கு போகிறோம் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா வந்து அழியவே அழியாது. அதாவது பிரம்மமும் பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிறது தான். பிரம்மமும் நேச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவும் நேச்சருக்குள்ளே இருக்கிறது தான். இது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தை தாண்ட வேண்டும் என்றால் பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன் சொல்கிறாருன்னா அப்படி வந்து அது பெர்மனன்ட்னா அது வந்து அக்கறைக்கு போக முடியாது, இங்கேயே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நம்மளுடைய என்ன வாழ்க்கை வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கறைக்கு போன உடனே அந்த ப்ரோக்ராமே முடிஞ்சிடுது. இப்போ என்னென்னா அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம், நல்ல திசைக்கு மாற்றலாம். ஆனால் வந்து இந்த ஃபுல் ப்ரோக்ராம், அதாவது எப்படின்னா புத்த இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து தியானத்தில் வந்து புத்த தியானத்தில் என்னென்னா தியானம் பண்ணிகிட்டே போகிறோம். அந்த சில இதில் அந்த அந்த தியான சமாதி இது வரைக்கும் போகணும் நம்ம. அதாவது அதாவது தியான சமாதியெலாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து நிப்பானம், அக்கறை என்று சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ அப்போ லாஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த என்னது உணர்தலும் இல்லைன்ற ஒரு இதுக்கு போவோம் நம்ம. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ யார் உணர்கிறார் அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வரும். ஆனால் வந்து கடைசியாக என்ன தெரியும்னா அங்கே வந்து உணருதல் என்கின்ற ஒரு ப்ரோக்ராம்னா என்னென்னா ஒரு நிகழ்வு தான் இருக்கிறது தவிர்த்து இங்கே ஆள் யாரும் இல்லை. இப்போ ஆள்னா என்ன, ஆத்மான்னு ஒரு நபர் மாதிரி எடுத்துக்கிறாங்க.
அந்த நபர் தான் எல்லாத்தையும் ஆக்குது, செயல்படுத்துது அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஆத்மா அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஆத்மாவை நம்ம பார்த்து பேசக்கூடிய நிலை இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிலையில் என்னென்னா அந்த அக்கறைக்கு போகிறதுக்கு முன்பு என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு நிகழ்வுகளின் தொகுப்பு தான் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது என்னென்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்கின்ற விஷயங்கள் ப்ரோக்ராமர்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அங்கம் இந்த டைப் அடிக்கிறோம் இல்லை ஏபிசி அப்படி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு அங்கமே தவிர்த்து அது ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம். அது ஃபுல்லாக சேர்த்து ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரன் ஆகும். அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்குது நமக்கு. அதான் அந்த இது மாதிரி அந்த படம் மேட்ரிக்ஸ் என்கின்ற படத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் தான், நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம். கடைசியாக அவர் உணர்ச்சி வசப்படாத போது தான் அவர் ஜெயிக்கிறார். அந்த கீனு ரீவ்ஸ் அந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறார். ஸோ அப்போது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புத்த இதில் வந்து என்னென்னா இந்த ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம வெளியில் போகணும். ப்ரோக்ராம்னா பிரபஞ்சம் எல்லாமே ஒன்று தான். ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ புத்தர் இதை எந்த இடத்துல உணர்றார்? இந்த இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, பேய் இருக்குங்கிறாங்க, நம்ம உடல் தான் இங்கே இருக்கோம், நம்ம உயிர் வெளியே நின்று நம்ம உடலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது புத்தர் எந்த இடத்துல இல்லை இது வந்து அப்படி கிடையவே ஒன்று கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் தான் அப்படின்னு எந்த இடத்துல சொல்கிறாங்க? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 4 சூத்திரங்கள் இருக்குது. அதாவது புத்த புனித நூலான பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சூத்திரத்தில் மெயினாக சொல்லுவார். நிறைய இதில் சொல்லியிருக்கார். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அநாத லக்கண சுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அநாத லக்ஷண சூத்திரம். அதாவது புத்தர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அதாவது அனாதை என்கின்ற வார்த்தை கூட பார்த்திங்கன்னா அதாவது சில பிராமின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சில விஷயங்களை எங்ககிட்ட கேட்காதீங்க, அது வந்து அனாதி அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, அநாத்தா, உடைமை எதுவும் இல்லை, அவங்க வந்து ஆதி. ஓகே. ஸோ அந்த அநாத்த லக்ஷண சூத்திரம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரு ப்ரோக்ராம் தான். நம்ம வந்து என்னது நம்ம ஒரு தலைமை எதுவும் இல்லை, அனாதை போல் நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம இதுலேருந்து விடுதலை ஆனால்தான் நமக்கு வந்து அதாவது மோட்சம் அப்படிங்கிற விடுதலை ஆனால்தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. வந்து இன்னொன்று வந்து தம்ம சக்க பவர்த்தன சுத்தம் அப்படின்னு சொல்லி தர்ம சக்கர பிரவர்த்தன பிரவர்த்தனம்னா இயக்கக்கூடிய தர்ம சக்கரத்தை சுழட்டும் சூத்திரம். அந்த சூத்திரத்தில் வந்து அந்த 5 பிராமணர்களுக்கு சொல்லுவார். அதான் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர் வந்து இது அந்த அக்கறைக்கு போயிடுவார். ஸோ அந்த இது அப்புறம் வந்து மூல பரியாய சூத்திரம், 3வது மூல பரியாய சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெயினாக சொல்கிறார். இதில் வந்து ஒரு என்னது ஜீவன்னா என்னது, அவங்க ஆத்மா இவங்க தனியான இதுவா அப்படின்றது வந்து இல்லையா இருக்கான்றது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு இது வந்து மிலிண்ட பன்ஹா அப்படின்னு சொல்லி 4வது சூத்திரம். அது வந்து பார்த்திங்கன்னா மிலிண்ட பன்ஹா அப்படின்றது வந்து புத்தர் சொல்லலை. அது வந்து என்னென்னா அந்த நம்ம பாகிஸ்தான் இருக்குது பார்த்திங்களா, பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானில் வந்து அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா இந்த கிரேக்க அரசர்கள் வந்து இங்கே வரைக்கும் பாகிஸ்தான் வரைக்கும் நம்ம இந்தியா பார்டர் வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து கிரேக்க பேக்ட்ரியான்னு சொல்லுவாங்க. பேக்ட்ரியா அரசர், பேக்ட்ரியான்னு ரீஜன் அந்த அவங்க அதாவது அரசர் கிருமின்னு நினச்சிட்டு. ஆமாம், பாக்டீரியா இவங்க பாக்டீரியா அப்படின்ற அந்த ரீஜன் பேர். அதாவது கிரேக்க அரசன் வந்து மினாண்டர், ஆங்கிலத்தில் மிலிண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, புத்தத்தில் மிலிண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிலிண்டா வந்து ஒரு ராஜா, அதே மாதிரி அவர் ஒரு ஃபிலாசபர், ரொம்ப அதாவது தத்துவவாதி, அதாவது இந்த தத்துவங்கள்லாம் பேசுகிறவர். அதான் கிரேக்க இவங்க எல்லாமே நிறைய அந்த தத்துவம், இந்த பிளாட்டோ இதெல்லாம் ஃபிலாசபி, இவங்கெல்லாம் அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எல்லாமே அந்த இதில் வந்தவர் அவர். அப்போது ஒரு துறவி வந்து அவரை கூப்பிட்டு பேசுகிறார். ஒரு துறவிக்கிட்ட, அவர் பேர் வந்து நாகசேனா அப்படிங்கிற ஒரு துறவிக்கிட்ட ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஒரு பக்கம் துறவிகள் உட்காந்து, ஒரு ராஜா இவங்கெல்லாம் உட்காந்து, ஃபிலாசபர் உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா அப்போது அந்த மிலிண்டாவோட பன்ஹா அப்படின்னா கேள்வி. மிலிண்டாவோட கேள்வி என்னென்னா இதே தான், இந்த ஆத்மா இதை பற்றி தான் கேட்குறாரு ஆக்சுவலாக. அப்போது அந்த துறவி கிளியராக சொல்கிறார். அதாவது ஒரு அந்த
ஒரு ரதத்தை ரதத்தை ஒப்பிட்டு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த ரதம் ரதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரதத்துல வந்து ஒரு சக்கரம் தான் ரதமான்னு கேட்டா கிடையாது. இல்ல சக்கரத்தை அத ம ம அத பிளேஸ்ல வைக்கக்கூடிய அந்த அந்த இது நெயில் இருக்குது, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இதுவா ரதமான்னா அதுவும் கிடையாது. இல்ல வந்து ரதத்தோட எந்த அங்கத்தை எடுத்தாலுமே வந்து அது ரதம் கிடையாது. அப்படிங்கிற அப்படிங்கிற உவமை அந்த அந்த இத சொல்லி அவர் வந்து அந்த அரசனை ஜெயிக்கிறார். அதே மாரி அவங்க பௌத்தத்தை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது கிரேக்க காயின்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, புத்த இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த 4 இதில வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு.